அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக குழுவினர் சந்தித்து வருகிறார்கள். தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து ஒரு இழுபறியான சூழல் நீடிப்பதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. நம்மோடு இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் பிரியன் சார். பிரியன் சார், இணைப்பில் இருக்கீங்க. அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவரை மீண்டும் தொடர்பு கொள்ள நாம் முயற்சிக்கலாம். சென்னை பசுமை வழிச்சாலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்திற்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பாஜக குழுவினர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோடு சந்தித்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் பிரியன் சார். வணக்கம் சார். கூட்டணி தொகுதி பங்கீடு செய்வதில் தொடர்ந்து ஒரு இழுபறி நீடிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. 56 தொகுதி கேட்குறாங்க, அமைச்சரவையில் 3 இடம் கேட்குறாங்க அப்படின்றலாம் சொல்லப்பட்டது. இப்போது சந்தித்து பேச்சுவார்த்தை அப்படின்றது நடைபெறுகிறது. எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துப்பாரா? இல்லை, அதாவது டெல்லியில் அமித்ஷாவோட எடப்பாடி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியது தொடர்ச்சியாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கு நடக்கிறத பார்க்குறோம். நம்பர்ஸை பிராடா 2 பேருக்குமே நம்பர்ஸில் உடன்பாடு கிடையாது. அவங்க 56, நீங்கள் சொன்ன மாதிரி 56 சீட் வரையும் கேட்குறாங்க. இவர்கள் 30க்கு மேலே கொடுக்கறதுக்கு இவங்க ரெடியாக இல்லை. அதே மாதிரி தொகுதிகள் பார்த்தீங்கன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுலையும் சிக்கல் இருக்கு. போன பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எந்தெந்த இடத்துல சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக 2வது இடங்கள் வந்ததோ அதில் பெரும்பான்மையான இடங்களை பெரும்பான்மை இடங்களை பாஜக கேட்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுத்துலேயும் கொங்குலேயும் நிறைய இடங்கள் கேட்குறாங்க. சவுத்தில் அதிமுக ரொம்ப வீக்காக இருக்குது, அதனால எங்களுக்கு கொடுத்துருங்க, நிறைய இடங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு பாஜக சொல்கிறாங்க. கொங்குலையும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்களுக்கும் அங்கே பல இடங்கள் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுறதும் எண்ணிக்கையை ஃபைனலைஸ் பண்ணுறதும் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் இந்த பேச்சுவார்த்தை இன்னைக்கே முடியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது இன்னும் ஒரு 2 கட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது மட்டுமே முக்கியம் இல்லை. கூட்டணியில் பாமக அன்புமணி தலைமையிலான பாமக சேர்ந்திருக்கு. அதற்கான தொகுதிகள் வெளிப்படையாக இன்னும் டிக்ளேர் பண்ணப்படலை. 18 தொகுதிகள் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அது உண்மையிலேயே அது கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு நிலையில தான் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி தேமுதிக இன்னும் கூட்டணிக்கு வரல. இன்னைக்கு மாநாடு நடத்துறாங்க பிரேமலதா. ஸோ எப்படி தேமுதிக இதில் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அதிமுக பாஜகவோட கூட்டணியை அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் வரையும் தொடர்ந்து பிரேமலதாவோட கான்டாக்ட்ல அதிமுக தரப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால அவங்க எப்படி அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி தினகரனோட பேச்சுவார்த்தை நடத்துறது எடப்பாடியால நேரடியாக பண்ண முடியாது. அது நயினார் நாகேந்திரன் மூலமாக தான் செய்ய முடியும். ஸோ அதை எப்படி தினகரனை கொண்டு வந்தால் அவருக்கு என்ன மாதிரி கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதிமுக கிட்டத்தட்ட 70-80 சீட்டுகள் வரையும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 80 சீட்டுகள் கொடுக்கணுமா வேண்டாமான்றது ஒரு அதிமுகவில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ராஜ்யசபா வேகன்சி எப்படி பகிர்ந்து கொடுக்கறது? அன்புமணி ராஜ்யசபா கேட்கிறாரு, தேமுதிகவுக்கும் ராஜ்யசபானா அதிமுகவுக்கு இருக்கிற 2 ராஜ்யசபா சீட்டு 2யுமே கொடுத்துட்டா அப்போ கட்சிக்காரங்களுக்கு என்ன கொடுக்குதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. வரப்போற தேர்தலுக்கு அப்புறம் எவ்வளவு எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, ராஜ்யசபா உறுப்பினருக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதா போன்ற பல கேள்விகள் இருக்கிறதுனால இந்த 2 வேகன்சியும் தோழமை கட்சிகளுக்கு கொடுக்க கூடாதுன்னு அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க. ஸோ எடப்பாடிக்கு ஒரு சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு. பாஜகவோட தொகுதி உடன்பாடு ஒண்ணு, தினகரன் எப்படி கூட்டணி கொண்டு போறார். தினகரன் அவர் இன்னும் முடிவு பண்ணாத இருக்காரு. அவருக்கான வாய்ப்புகள் இன்னும் திறந்து கிடக்கிறதுனால வெளியில அவர் இன்னும் முடிவு பண்ணாத இருக்காரு. ஸோ இதனால எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவருக்கு இந்த ராஜ்யசபா வேகன்சி தொகுதிகள் பாஜகவோட ஃபைனலைஸ் பண்றது, அப்புறம் தேமுதிக கூட்டணிக்குள்ள இழுக்கிறது போன்ற பல விஷயங்கள் ஒரு சவாலா காத்துட்டு இருக்கு. அது தொடர்பாகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். நன்றி சார் இணைந்தமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.